அம்மா தஞ்சாவூர்ல இருந்து எங்களுக்குலாம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேள்? பை நிறைய காவேரி காத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கிறியா? இவரை தஞ்சாவூர் மாமான்னு சொல்றதுக்கு பதிலா கஞ்சவூர் மாமான்னு சொல்லலாம். எப்படி வாயாடி? ஏண்டா பாப்பா, தஞ்சாவூர்ல எல்லாரும் நல்லா இருக்காடா? எல்லாரும் நல்லா இருக்கா, என்ன தவிர. ஏண்டா அப்படி சொல்றேன்? உங்க அப்பா தான் வக்கீல் தொழில் பார்த்து கை நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு போனாரே. வெறுமனையா சம்பாதிச்சார அப்பா? ஊர் கேஸ் எல்லாம் இழுத்து போட்டு வாதாடி வாதாடினா சம்பாதிச்சார். அவர் வாதாடி வாதாடி சம்பாதிச்சுதான் நான் போராடி போராடி விட்டுட்டு இருக்கேன். கோர்ட்ல சம்பாதிச்ச பணம் கோர்ட்லயே போயிட்டு இருக்கு. இப்பவும் கோர்ட்டுக்காக தான் வந்திருக்கேளா? ஆமா, இந்த மாசம் வாய்தா இருக்க. ஏண்டா வருத்தப்படுறாய்? காலம் வந்தா எல்லாம் தானா சரியா போயிடும். அந்த காலம் தான் எப்போ வர போறதுன்னு தெரியலையே திம்பேர். இருக்கட்டும், பரவாயில்ல. போதுமா, போதும் போதும் போதுமா, போதும் போதும், எவ்வளவு போட்டுட்ட? போதும், போதுமா. சாம்பார் விட்டுமா? விடுமா. திம்பேர், எனக்கு முன்ன மாதிரி பசிக்க மாட்டேங்கிறது. மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினேனா நேரா கேண்டீனுக்கு போனேன். 10 இட்லி 4 வடை, டங்குன்னு வயிறு ரொம்ப எடுத்தோம். போருமா பாருங்க, போருமா போருமா. டேய் ரகு, டேய் கூட்டு போட்டுக்கிறியா? எனக்கு வேணாமா. ஏமா வேணான்னு சொல்றவங்களை எல்லாம் என் பக்கத்துல உட்கார வைக்கிற? எடுத்தத உள்ள போடாத, இலையில போட்டு. இந்த படுவா சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவா? அப்பெல்லாம் நான் காலையில டிஃபன் சாப்பிடுறது வழக்கம். என் பக்கத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான்னா எழுந்திருக்க மாட்டான். மத்தியானம் சாப்பாடு விடுடான்னு கேரண்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பா. இப்ப என்னடா நான் வயசான மாதிரி சாப்பிட முடியலங்கிறான், கேஸ்ட்ரிக் சாப்பிடுங்கிறான். படுவா நல்லா சாப்பிடுறேன். போதுமா, போதும் போதும். கூச்சப்படாம சாப்பிடுறா. எனக்கு என்ன பூச்சா திம்பேர்? போடுறதுக்கு சிஸ்டர் தான் கூச்சப்படுறாங்க. போதுமா போதுமா போதுமா, எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிளகு ஜீரா அரைச்சிட்டு ரசம் வச்சிருக்கேன், வயித்துக்கு ரொம்ப நல்லது. ஓ, மிளகு ஜீரா ரசம் இருக்கா? வயிற்று கோளாறுக்கு ரொம்ப நல்லதாச்சே. அப்ப நீ ஒண்ணு செய், சாம்பார் இன்னொரு தடவை ஊத்து, சாப்பிட்டுக்கலாம். வயிறு கோளாறு வந்தா மிளகு ஜீரா ரசம் குடிச்சுக்கலாம். வெட்டுமா? கொஞ்சம் கவுத்தா நல்லா இருக்கும். ஓ, என்ன இப்போ? சாதம் போடுறேன் பாருங்க. ஆமா, போதுமா 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 போதும் போதும். ரசம் விட்டுமா? வேண்டாமா, வயிறு சரியில்லை, நீ சாம்பாரே விட்டுரும். ரசத்தை ஒரு சொம்புல கொடுத்தேன்னா குடிச்சிருவேன். அதிபேர், வயிறு முன்ன மாதிரி இல்ல பாருங்க, கட்டமுடா பண்றது. இல்லைன்னா சிஸ்டர் சாப்பாடு நிம்மதியா அழகா உட்கார்ந்து திருப்தியா சாப்பிட வேண்டிய சாப்பாடு. சாம்பார் விட்டுருக்கேன். அம்மா, என்னடா? பிலால் ஹோட்டல் சிக்கனை மனசுல நினைச்சுண்டு நம்ம வாழைக்காய ஒரு கடி கடிங்க. அதை ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்தின? நான் நேரம் அங்க போக வேண்டியிருக்கும். ஏடா பாப்பா, கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போறாய்? டான்னு 9:30, 9:30 போயிடணும் திம்பேர். 10 மணிக்கு கோர்ட்டு. நான் ராமநாத ஐயரை பார்க்க போக வேண்டாமா? ராமநாதன்? ஓ, கோர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல ஹோட்டல் வச்சிருக்கார மேயர் ராமநாதன் அவரா? ஆமா, அவரைத்தான் பார்க்க போகணும். ஏன்னா கோர்ட்டு 2 மணி வரைக்கும் இழுத்துட்டு போகும். நான் ராமநாத ஐயரை பார்த்தேன்னா கொஞ்சோண்டு பக்கோடாவும் கொஞ்சோண்டு மிக்சரும் தருவார். 2 மணி வரைக்கும் நொறுக்கு தீனிக்காச்சே. இந்தாங்க ரசத்தை குடிச்சுக்கோங்க. குடுமா. பகவானே, அந்த சாத்துக்கு மோரை விட்டுமா? வேண்டாமா, வயிறு சரியில்லை, சாம்பாரே விட்டு. ஏண்டா பாப்பா, நம்ம பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணு பாரான்னு சொல்லியிருந்தானே. திம்பேர், நான் தெரியாம தான் கேக்குறேன். வீட்டுல கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கு, அதுக்குள்ள ஏன் பையனுக்கு பொண்ணு பாக்குறேன்? இந்த ஆத்துக்கு விளக்கேறதுக்கு ஒரு நாட்டு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஆத்து பொண்ணு இன்னொருத்தர் ஆத்துக்கு அனுப்புறதுன்னு நாங்க தீர்மானமே பண்ணிட்டோம். அம்மையார் எவ்வழியோ அவ்வழியே தான் ஐயரும். நான் என்ன ஐயங்காரா? நானும் ஐயர் தான். நானும் உங்க வழிதான். இன்னைக்கு நான் கோர்ட்டு கச்சேரியை முடிக்கிறேன், நாளைக்கு கல்யாண கச்சேரி ஆரம்பிக்கிறேன். வெரி குட். பாருங்க உங்க பொண்ணு. அப்பா, நான் தான் இருக்கேன். பாவாடை தாவணி கட்டிட்டு இருந்தவ இப்ப பெரிய மாமி மாதிரி புடவை கட்டி வந்து நிக்கிறாளே. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாருமா, அண்ணன் கேலி பண்றான். போட்டனா சும்மா வாடி கேலி பண்றேன். 3 பவுன் செயினோட கேலி பண்றடே. ஹாய், செயினுமா? ஏண்டா, இது உண்மையான தங்க சங்கிலியாடா? படி உஞ்சி உரிச்சு பாட. தங்கத்தை உங்க ஆத்துல எங்க பார்த்தாய்? எல்லாம் எங்க ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டுட்டு மினுக்கிறாய். அவன் ஏன் குழந்தைடி. ஏண்டா கண்ணா அனந்தோ, என்னப்பா? ஆபீஸ்ல இருந்து வரச்ச பஸ்ல தானே வந்தாய்? ஆமா. நன்னா உரசி விட்டு அதுக்கப்புறம் தானே எடுத்தாய். என்ன சொல்றேன்? போடா டியூப் லைட். உங்க அப்பா பொடி போட மாட்டார், எல்லாத்துலயும் ஒரு பொடி வச்சே தான் பேசுவார்.
இன்னுமாடா புரியல? நீ பஸ்ல தானே வந்த? ஆமா. பக்கத்துல இருக்கிற பொம்மநாட்டி மேல உரசி அவ செயின் இழுத்துன்னு வந்துட்டியோன்னு சந்தேகப்படுற. என்னப்பா நீங்க ஆபீஸ்ல போனஸ் கிடைச்சது, அதுவும் இல்லாம நானும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தேன். தங்கையோட பிறந்த நாளைக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். முதல் தடவையா உங்க பெர்மிஷன் இல்லாம இந்த செயினை வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. அனந்து, என்னுடைய பிரின்சிபல் காசை கரியாக்கப்படாது. நீ தங்கமாகிட்டாய், விட்டு கொடுத்துட்டப்போ. அம்மா இதை அவளுக்கு போட்டு விட. என் கண்ணா டாடிமா நன்னாரு. என் பிரசன்டேஷன். ஏடா பாலிஸ்டர் போடுறியாது? என்ன வேலை கொடுத்த? 160 ரூபாமா? அப்பா கொடுத்த பாக்கெட் மணில மிச்சம் பண்ணி வாங்கினேன். நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்குல்ல அந்த படம்? சிச்சி, நீ கட்டிக்கப்படாதே. ஏனா நோக்கு இடுப்புல நிக்காது. என்னத்துக்கு? நோக்கு அதே இல்லையே. அதெல்லாம் அந்த நல்ல பேஷண்ட். ஏண்டா எல்லாரும் எல்லாம் வாங்கினதேன், என் குழந்தைக்கு ஒரு முழம் மல்லிப்பூ யாராவது வாங்கினதேனடா? அதானே. இதோ யாராவன்? மஞ்சு, என் சக்திக்கு என்னால 4 முழம் பூதாமா வாங்க முடிஞ்சது. அம்மா பக்கத்தாத்து மாமி ரேஷன் வாங்கிட்டு சொன்னா 4 மணி நேரம் கியூல நின்ன 2 ரூபாய் கொடுத்தா, அதுல தான் இதை வாங்கிட்டு வந்தேன். கரெக்டா, நீதான் கரெக்ட். பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல பூ வச்சிருக்காய். கரெக்ட். ஆமா, அண்ணாக்கள்லாம் அவ சக்திக்கு தகுந்த மாதிரி தங்கைக்கு பூவு செயின் வாங்கிட்டு வந்திருக்கா. அப்பா நீங்க என்ன செஞ்சேள்? என்ன செய்யல? என்ன செஞ்சேள்? என்ன செய்யல? நோக்கு வயசாயிடுத்து, எல்லாம் மறந்து விடுத்துரு. தங்கைய தங்கமா காப்பாத்துறதுக்கு 3 சிங்கங்களை பெத்து கொடுத்துருக்கேன். அது போதாதோ? அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எழுந்துருவேன். நீ பிறந்த இடமும் போற இடமும் அமோகமா இருக்கணும். பொண்ணை பெத்தாலே பொறுப்பை பெத்ததா தான் அர்த்தம். இந்த சொன்ன விக்கிரகத்தை எந்த கோவில்ல வச்சு நான் அழகு பார்க்க போறேனோ எனக்கு தெரியலையே. அம்மா, குழந்தை உன்னை பாக்குற செய்யலாம், என் பொண்ணை பாக்குற மாதிரியே எனக்கு தோன்றதுலடி. எங்க அம்மா, அந்த மீனாட்சியே உன் முகத்தை நான் பாக்குறேன்டி. அந்த மீனாட்சியே உன் முகத்தை நான் பாக்குறேன்டி அம்மா.
பாப்பா இது வரைக்கும் பார்த்த பொண்ணு எதுவுமே சரியா வரலையே. இந்த பொண்ணாவும் சரியா வருமா? கண்டிப்பா சரிப்பட்டு வரும் அத்திம்பேர். என்ன சரிப்பட்டு வரும்? லட்சணமா கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தனம் நடத்த வேண்டிய பொண்ணு ஹோட்டல்லையா வந்து பாப்பா? என்ன பண்றது, ஹோட்டல்காரனுடைய பொண்ணு ஹோட்டல் படிப்பெல்லாம் படிச்சிருக்கா, ஹோட்டல்ல தானே வந்து பார்க்கணும். சரிப்பட்டு வருங்கிறியா? நல்ல வேளை ஆத்துல அவளை கூட்டிட்டு வரல. நீங்க தான் மிஸ்டர் கல்யாண் ராமனா? எஸ். ஐ அம் சரசு. glad to meet you. பரவாயில்ல இருக்கட்டும். பாப்பா ஐ அம் வெரி glad to meet you. சிகரெட்? பரவாயில்ல. சிகரெட்? So sorry. I use tobacco. எனக்கு இந்த பொண்ணு பாக்குறது, நிச்சயதார்த்தம் பண்றது, இந்த மாதிரி கர்நாடக பழக்கம்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால தான் உங்களையே இங்க வர சொன்னேன். ஏண்டா படுவா கமலாட்டி, எங்க ஆத்துக்கு விளக்கேற்றத்துக்கு ஒரு பொண்ணு கேட்டா நீ தம் அடிக்கிற பொண்ணா கொண்டாந்து காமிக்கிறேன். நான் இது வரைக்கும் பெங்களூர் பார்த்தது இல்ல, உங்க செலவுல பார்க்க ஆசைப்பட்டேன். இப்படி எல்லாம் நடந்துருத்து. வா படுவா, இன்னைக்கு ஒண்ணு பெங்களூர் ஸ்டேஷன்லயே பலி போட்டுறேன். ஏன் அத்திம்பேர், உங்களுக்கு அந்த பெங்களூர் பொண்ணா பிடிக்கலையா? பிடிச்சு கொடுத்தே, நல்லா பிடிச்சு கொடுத்தோம். எங்க ஆத்து பையனுக்கு உங்ககிட்ட பொண்ணு பார்க்க சொன்ன பார், அப்ப எனக்கு சனியை பிடிச்சு கொடுத்தோம். அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக பெங்களூர் கூட்டிட்டு போய் என்னை ஏர் கண்டிஷன் ரூம்ல தங்க வச்சவர், அப்ப எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருத்து. உன் கூட பழகிட்டே இருக்க பாரு, அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிருத்து. இனிமே வெறி ஒண்ணுதான் பிடிக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கே. வெறி பிடிக்கவா? கோச்சுக்காதுங்க அத்திம்பேர், கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர், இந்த கீரையை போல. அத்திம்பேர், உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பிள்ளைய வீட்டு மாப்பிளைய இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். எஸ். ஓகே. வீட்டுக்கு வர பொண்ணு லட்சணமா அடங்கி உடங்கி நல்லபடியா நடக்கணும். எஸ். ஓகே. பொண்ணு இருக்கே, நாகப்பட்டினத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர என் வீட்டுல ஒரு நாள் தங்குற, நாகப்பட்டினம் பொண்ணை போய் பார்க்கறோம். அது பிடிக்கலன்னா திருவாரூர்ல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர என் வீட்டுல ஒரு நாள் தங்குற, திருவாரூர் பொண்ணை போய் பார்க்கறோம். அதுவும் பிடிக்கலன்னா மாயவரத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர என் வீட்டுல ஒரு நாள் தங்குற, அந்த மாயவரம் பொண்ணை போய் பார்க்கறோம். ஆமா, நீ சொன்ன இத்தனை ஊருக்கு நேரா போக முடியாதோ? எதுக்காக தஞ்சாவூருக்கு வந்து உங்க ஆத்துல தங்கி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்றாய்? அத்திம்பேர், நானும் ஊர்ல எவ்வளவோ பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் வீட்லயும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வரல. எப்போ நீங்க உங்க பையன் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாலோ அப்ப என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு வந்திருக்கு. உன் பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்துட்டாளா? வந்து பாருங்கோ அத்திம்பேர், அவளை பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு போறாத அத்திம்பேர். அவ அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவளை மார்மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு ஒரு மகாலட்சுமி மாதிரி நான் வளர்த்து வச்சிருக்கேன். இத பாருங்க, என்னால அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வக்கு இல்லைனாலும் வாக்கு ஒண்ணு. உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய வகையில நான் பண்ணுவேன். உங்களுக்கு பொண்ணை பிடிக்கலன்னா, டேய் பாப்பா உன் பொண்ணு எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. அப்புறம் நானாச்சு உங்க பையனுக்கு 1000 பொண்ணை பார்த்து அதுல ஒரு நல்ல பொண்ணை செலக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தஞ்சாவூர் அவதானம் பாப்பையர். என்ன அத்திம்பேர், நீ என்னைக்குமே எனக்கு பாப்பா தாண்டா. ஆனா நாளையில இருந்து நீ எனக்கு சம்மந்தி பாப்பா. சாப்பாடுறாமா சாப்பாடுறாமா. பொண்ணே, வலது கால உள்ள எடுத்து வச்சு வா. அப்பா, நான் இந்த ஆத்துக்கு முதல்ல வந்திருக்கேன். உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. அரு, இங்க வா. குழந்தை நமஸ்காரம் பண்ண போறான், ஆசீர்வாதம் பண்ணு. என்ன அப்பாண்டாடி, என்ன அப்பாண்டா. தீர்க்க சுமங்கலே நன்னா இருமா. பால்போல் தழைத்து அருகுபோல் வேரொன்றி பல்லாண்டு பல்லாண்டு நன்னா இருக்கணும். எழுந்திரிக்கும்.
அத்திம்பேர், என் பொண்ணு உங்க ஆத்துக்கு காலடி எடுத்து வச்ச முகூர்த்தம் பாருங்களேன். உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு புகுந்து வீட்டுக்கு போறா. உன் வாய் பொறுத்து அப்படியே நடக்கட்டும்டாப்பா. அழைச்சிட்டுப்பா. உள்ள பாப்பா. என்னண்ணா, நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் வாஸ்தவம் தானே? என்ன கேள்விப்பட்டேன்? நீங்களே ஓய்வு பெற விரும்புறதா லெட்டர் கொடுத்ததா கேள்விப்பட்டேன் சார். ஓ, என்னுடைய வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டை பத்தி கேட்கிறேடா? உண்மைதான். என்னண்ணா இப்படி சொல்றேன்? உங்களுக்கு தான் நிறைய சர்வீஸ் இருக்கு, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்றேன்? நீ ரிட்டையர் ஆயிட்டே ஆத்துக்கு போலான்னு அவ்வா சொல்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனப்பூர்வமா சந்தோஷமா இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் உழைச்சுட்டேன். போதும்னு தோன்றது சீக்கிரமா ரிட்டையர் பண்றேன்னு சொல்றேன். தட்ஸ் ஆல். சார், அட்லீஸ்ட் எங்களுக்காவது இந்த ஆபீஸ்ல நீங்க கன்னியூ பண்ணு சார். பைத்தியக்காரா, உங்களுக்காக தானே நான் சீக்கிரம் ரிட்டையர் ஆகிறேன். உங்களை யாராவது ஒரு திறமையுள்ள இளைஞன் நாளைக்கு இந்த சீட்டுக்கு வர வேணாமோ? எத்தனை நாளைக்கு கிழவன்களே இந்த சீட்ல உட்கார்ந்துருக்கிறது? அது மட்டும் இல்ல, நானு 3 சிங்கங்களை பெற்றிருக்கேன். அவ தயவோட என்னுடைய எதிர்காலத்தை ஜாம் ஜாம்னு நன்னா கழிச்சுடுறேன். திராணி இருக்கச்சே அடிக்கிறது பாருங்க ஆத்துல. குருடி என் கண்ணாடி. ஐயா, ராஜாஜி சீவல் கும்போணவத்துல என்னடி கிழவி குஷியா குமுதம் படிக்கிறாய்? தாத்துல எல்லாம் நான் ஞாபகப்படுத்தணுமே. என்ன ஓடும் உங்களுக்கு? பால் உறக்க துட்டியா? மழை அப்போ விட்டேன். கொல்ல கதவை சாத்துட்டியா? மழை சாப்பிட்டுட்டானே. மொட்டை மாடியில் ஷர்ட்டை வளர்த்து துணிஞ்சு எடுத்துட்டியா? அப்போ எல்லாத்தையும் எடுத்து மழை அயன் பண்ணி அழகா விட்டுவிட்டேன். இதுல குச்சிடுவேன். எதுக்கடுத்து மரவதை பண்ணிட்டா மரவதை பண்ணிட்டாள். நீ தாத்துல என்னடி பண்றாய்? என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? அந்த குழந்தை என்ன ஒரு காரியம் பண்ண விடுறதில்ல. நீங்க சும்மா உட்காருங்க நான் செய்யறேன், நீங்க சும்மா உட்காருங்க நான் செய்யறேன். நீ எல்லா காரியத்தையும் இழுத்து போட்டு இப்படி உழைக்கிறான்னா சும்மா சொல்லப்படாது. நீங்க அன்னைக்கு சொன்னது 100 வார்த்தை. நம்ம பண்ண பூரி தினத்து புண்ணியம்னா மரகத நமக்கு நாட்டு பொண்ணா வந்தது. அவ இந்த ஆத்துக்கு நாட்டு பொண்ணு இல்லைன்னா இந்த ஆத்து பொண்ணு. என்ன சமயக்கட்டுல பால் காய்ச்சி வச்சிருந்தேனே, குடிச்சீல? நான் என்னடி பூனையா சமையக்கட்டுல வந்து பால் குடிக்கிறதுக்கு? லேட்டா வந்தேன்னு கோவமா? பின் என்னடி, பாலை பெட்ரூம்ல கொடுத்தா கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும். என்னன்னா பண்றது? சொல்றியே தவிர வேற ஒன்னத்தையும் காணும். காத்தால 4 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை சரியா இருக்கு. ஏன் அம்மாவும் மஞ்சும் இல்ல? இருந்தா நான் கூப்பிட முடியுமா? இந்த பாருங்க, ஒரு விஷயத்த நன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது வீட்டு வேலையெல்லாம் மாட்டு பொண்ணு கிட்ட கொடுக்கறதுக்கு தான். ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலினா இப்படிதான் இருக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாம தனியா இருந்தா அது வேற விஷயம். அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? விடுங்கண்ணா, ஐயோ விடுங்கண்ணா. ஏன்னா என் ஃப்ரெண்டு கௌரி தெரியுமா? அவ கதை இப்ப எதுக்குடி? யாரு அவ? அதான் நம்ம கல்யாணத்துல என் பக்கத்துல உட்கார்ந்துருந்தாளே. ஓ, செக்க செவன் நன்னாவே இருந்தாளே. அப்ப நான் நன்னா இல்லையா? இல்லடி, நீயும் நன்னா தான் இருக்க. உன்னோட அவ பெட்டரா இருந்தாளேன்னு சொன்னேன். சரி போங்க. அவகிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வந்திருக்கு. என்னவா? கல்யாணமான 6 மாசத்துல புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்தன போயிட்டாளாம். அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? கௌரி இப்போ டிவி வாங்கிட்டாளாம், ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாளாம், பெட் கிரைண்டர் வாங்கிட்டாளாம், மிக்ஸி வாங்கிட்டாளாம். அவ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம். அப்படியா? ஆமா. அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? ஐயோ, என்னடி குழப்புற? நீ என்னதான் சொல்ற? நான் என்ன சொன்னாலும் இந்த வீட்ல நடக்குமா என்ன? ஐயோ, நீ முதல் தேதியாச்சே. என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டீங்க? இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா? 1 சம்பள கவர் அப்பா கிட்ட கொடுக்கணும். ஏன் என் கையில கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேனா? இங்க பாரு, இது வரைக்கும் இந்த சம்பள கவர் 2 கை தான் வாங்கியிருக்கு. 1 ஆபீஸ்ல என்னோட கை, இன்னொன்னு என்கிட்ட இருந்து அப்பாவோட கை. புடவை சரி பண்ணிட்டு வா, அப்பா கீழே நின்று இருக்கார். ஹலோ ஹலோ, யாரது? என் பேரு லேடி கிருஷ்ணய்யர். திருச்சியில இருந்து வர்றேன். உள்ள வாங்க. வந்துட்டேன். அது ஒண்ணு இல்ல, என் பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தேன். அதிர்ஷ்டவசமா பாருங்க, உங்க பொண்ணோட ஜாதகம் எனக்கு கிடைச்சது. ஓடோடி வந்துட்டேன். உட்காருங்க. பரோ, ஒரு காஃபி கொண்டா, அப்படியே வெத்தலை சீவல் கொண்டா. நான் வந்த நேரம் நல்ல நேரம். ஏன்னா பெரிவாளோட தரிசனம் சீக்கிரம் எனக்கு கிடைச்சிடுத்து. அதுக்காரி நமஸ்காரம். காஃபி சாப்பிடுங்க.
சாப்பிடுங்க. ஆ? ஏன் இழுத்துருட்டேள்? சம்பந்தம் முடியாம நான் கை நனைக்கிறது இல்ல. எங்க ஆத்துல யாரு கைய நினைக்கிறேன்னா நான் எதை பத்தியுமே பேசுறது இல்ல. அச்சோ பெரியவா நீங்க சொல்லிட்டேள், அதுக்கப்புறம் என்ன அப்செக்ஷன்? ஆஹா, அமிர்தமா இருக்கு. பேசுங்க. நீங்க ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம், வசந்த கோத்திரம். உங்க ஆத்துல நான் சம்பந்தம் வச்சுண்டா எங்க ஊர்ல மதிப்பு. புள்ளைய பெத்தவா எதுக்கா அப்படி குழையிறேள்? நன்னா நிமிந்து கெத்தாவே பேசுங்க. என்ன எதிர்பார்க்கிறேள்? வரதட்சணையா? ஆஹா, படாது கேட்கப்படாது. கேஷா ஒரு 5000. 5000 என்ன 10,000 வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒண்ணு இல்ல, இது நகை ஒரு 20 பவுன் போட்டேன்னா ஒரு நிரவலா இருக்கும். 30 பவுன் போடுறேன். மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ், இந்த வெள்ளி சாமான், இந்த எவர் சில்வர் சாமான், போக்குவரத்து எல்லாம் நானே பாத்துக்கிறேன். எவ்ரிதிங் ஓகே. ஒரு சின்ன சந்தேகம். என்னடா இவன் ரிட்டையர் ஆயிட்டானே, இதெல்லாம் எப்படி பண்ண போறான்னு பாக்குறேனா? எனக்கு இருக்கிறது 3 பையன். எல்லாமே வரவுதான், செலவு கிடையாது. ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? செய்வேள், நீங்க நன்னா செய்வேள். இனிமே இங்க ஒரு நிமிஷம் இருக்கிறதுக்கு நேக்கு யோகியதை கிடையாது. அபிஷியலா பொண்ணை பாக்குறதுக்கு ஊருக்கு போய் புள்ளையாண்டா அழிச்சுண்டு ஓடோடி வந்துடுறேன். நான் வந்துடுறேன். என்னடி? ஐயோ, குடு பாத்து வரக்கூடாது. உட்கார். எங்க முட்டியா? எங்க வலிக்குது? எங்க சொல்லண்டி? மேலையா? சரியா சொல்ல மாட்டியா? எங்கடி? என்னடி? இன்னைக்கும் கௌரி கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்கு. என்ன எழுதிருக்கா? தனி கொடுத்தன போனாலோ இல்லையோ, இப்ப வாத்துக்காரர் சம்பளத்தை கௌரி கிட்ட தான் கொடுக்கறாராம். வாத்து பட்ஜெட்ட அவதான் மெயின்டைன் பண்றாளாம். வாத்துக்காரருக்கு செலவுக்கு 1 ரூபாய் வேணும்னாலும் அவகிட்ட தான் கேட்டு வாங்கிக்கிறாராம். இப்போ அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம். அவ சந்தோஷத்தை விடுறே, நம்ம சந்தோஷத்தை ஆரம்பிப்போம். போங்கண்ணா, இதை விட்டா உங்களுக்கு வேற வேலையே இல்ல. நான் எதை சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சொல்லுடி, கேக்குறேன். சொல்லட்டுமா? என்ன அர்த்தம்? அப்பா, நீ 1ஆம் தேதி ஆச்சே, காலையிலே சம்பளத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருவிய, மறந்துடுத்தா? ஏ, ஆபீஸ்ல என்ன சம்பளம் கொடுக்கலையா? எனி ப்ராப்ளம்? சம்பளத்தை காலையிலேயே கொடுத்துட்டேன்ப்பா. அம்மா கிட்ட கொடுத்துட்டியா? இல்லப்பா, என் வைஃப் கிட்ட கொடுத்துட்டேன். யாரு? மறந்துக்கிட்டயா? இத போய் ஏன்டா அவகிட்ட கொடுத்த? இனிமே நம்ம மாத்த வரவு செலவெல்லாம் என் வைஃப் தான் பாத்துக்க போறா. பைத்தியக்காரா, அவ குழந்தைடா. குருவித்தலையில பரங்கா வைக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பாரத்தை அவளால தாங்க முடியாது. பாரத்தை தாங்க முடியுமா முடியாதாங்கிறத கொடுத்து பார்த்தா தானே தெரியும். என்னடா என்னமோ இன்னைக்கு புதுசா இருக்கே? வார்த்தைக்கு வார்த்தை என் வைஃப்ங்கறிய.
நே காரணம் புரியலையே. காரணம் என்னம்மா? பொல்லாத காரணம். இத்தனை நாளா நம்ம ஃபேமிலி பட்ஜெட் எல்லாம் அப்பதானே பார்த்துட்டு இருந்தார். என்ன சிக்கனத்தை பண்ணிட்டார்? மஞ்சு கல்யாணத்துக்கு ஏதோ சேர்த்து வச்சிருக்காரா? சிக்கனத்தை கடைபிடிக்கணும்னா இனிமே அப்பாவால முடியாது, என் ஒய்ஃபால தான் முடியும். அதனாலதான் ஏய், வாய மூடுறா. யாருண்ட என்ன பேசுறதுங்கிற நிதானமே இல்லாம போயிடுத்தே நோக்கு. இது பாரு அனந்து, இப்ப நான் சொல்றதாண்டா கடைசி வார்த்தை. இந்த ஆத்துல யாரா இருந்தாலும் சம்பள பணத்தை இனிமே அப்பாட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கணும். நான் என்ன வேண்டாம், இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம், வாயும் திறக்க வேண்டாம். பரவாயில்ல. வேண்டாண்ணா, இந்த ஒரு விஷயத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுத்தீங்கன்னா என்னால இது நன்னா வேண்டாம். விட்டு ஏன் சத்தம் போடுறாய்? இப்ப என்ன பேசிட்டா? உண்மைத்தானே பேசுன? குடும்ப பாரத்தை இவ்வளவு நாள் அப்பா சுமந்தது போதாதா? கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டுமே நினைக்கிறான். இல்லையடா அனந்தராமா, ஆபீஸ் பொறுப்புல இருந்து அப்பா ரிட்டையர் ஆயிட்டார், ஆத்து பொறுப்புல இருந்து ரிட்டையர் ஆகப்படாதுன்னு நினைக்கிறான். இல்லையாடா அனந்தராமா? அப்பாவுக்கு வயசாயிடுத்து, மரமும் பட்டு போயிடுத்து, இனிமே காய்க்காது, சாகிற வரைக்குமாவது சங்கரா சங்கரான்னு இருந்துட்டு போட்டுமே நினைக்கிறான். இல்லையாடா அனந்தராமா? இனிமே யாரும் ஒண்ணும் பேசப்படாது. பிராதுன்னா பிராதுதான். This is my problem. I know how to deal with it. எல்லாரும் அவ ரூமு போங்க போங்க. அம்மா குழந்தை, என்ன மாமா? அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன அப்பாட்டாடி, என்ன அப்பாட்டா. பரவாயில்ல, அதனால என்ன குழந்தை, குடும்பத்தை கவனிச்சுக்கிறதாண்டா. வாம்படையாருடைய வருமானம் மட்டும் போதாது, அப்பாவோட பென்ஷன், சாரி, இந்த மாமாவோட பென்ஷன் இருந்தாதான் முடியும். இது வச்சுக்கோ. நன்னர் ஐயே பராசக்தி, எல்லாரும் நன்னா இருக்கு. ஈஸ்வரி. அப்பா, இன்னைக்குதான் முதல்ல வேலைக்கு போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. படிக்கிறச்ச நீ எப்படி நல்ல பேர் வாங்கினியோ அதே மாதிரி நீ வேலை பார்க்க போற இடத்துக்கு நல்ல பேர் வாங்கணும். சரிப்பா. பிரசாதம் வச்சு. நன்னா இருப்பா. இந்த வேலை உனக்கு கிடைச்சதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு தெரியுமா? நல்லா தெரியும் சார். நான் வேலை இல்லாம இருந்தப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாங்காடம்மன் கோயிலுக்கு போவேன். அந்த அம்மனோட அருள்னாலதான் இந்த வேலையே எனக்கு கிடைச்சிருக்கு. சோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்புறதுக்கு பதிலா மாங்காடம்மனை நம்புறேன். சர்டன்லி சார். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு சர்வீஸ் கொடுத்ததே அந்த மாங்காடம்மன் தானே சார். 20th செஞ்சுரியிலேயே இதுதான் பெரிய ஜோக். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மேரி Sir? he is Mr. ராஜாராம். இன்னில இருந்து இவர்தான் உங்க டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ். இவருக்கு நம்ம ஆபீஸ் வேலையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே? ஓகே. ஹலோ மிஸ்டர் ராஜாராம். நமஸ்காரம் சார். ஐ எம் சாரி. நமஸ்காரம் மேடம். என்னடா சொல்ற? நெக்லஸ் காணுமா? ஆமாமா, மரகதம் குளிக்க போறச்ச நெக்லஸ் கட்டி என் பீரோல வச்சுட்டு போயிருக்கா. குளிச்சுட்டு வந்து பார்த்தா நெக்லஸ் காணோம். ஏண்டா அனந்து, உங்க பீரோல வச்சதை யார் எடுத்திருப்பாங்கற நீ? அம்மா, இது நகை சம்பந்தப்பட்ட விஷயம். லேடிஸ் தான் சம்பந்தப்பட்டிருக்கணும். நம்ம பாத்துல 3 லேடிஸ் இருக்கா. கம்ப்ளைண்ட் பண்ணவும் மரகதம். அப்படின்னா மத்த 2 பேர் நாங்க தான். அனந்து, என்ன சந்தேகப்படுறியா நீ? உங்க மேல சந்தேகப்படுறதுக்கு நான் ஒண்ணும் பைத்தியக்காரன் இல்ல. அப்படின்னா இவன் மேல உனக்கு சந்தேகமாடா? ஆமா, அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த நெக்லஸ் மேல ஒரு கண்ணு. அண்ணா, அந்த நெக்லஸ் நான் எடுக்கல அண்ணா. மஞ்சு, பயப்படாம உண்மையை சொல்லு. நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்டி. டேய், அவதான் நகை எடுக்கன்னு கிளியரா சொல்றால, அப்புறம் என்னடா? டேய் போடா, எங்கடி வச்சிருக்க? டேய், என்னடா சும்மா அவளை மிரட்டுற? இருடா. டேய், இதான் நான் மஞ்சுவோட பட்டி, நீயே பாத்துக்க.
சத்தியமா சொல்றேன்னா இது என் பெட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியலண்ணா. என்ன நம்புண்ணா. விடுறி கைய. கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் பொய்யாடி சொல்ற? ஏய், அனந்து. வயசு பொண்ண கை நீட்டி அடிக்கிறது வெக்கமா இல்ல நோக்கு? அழாதம்மா. டேய், இவன் இந்த நெக்லஸ் எடுக்கலடா. என்ன நம்புடா. எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. அனந்து, சூழ்நிலை தெரியாம பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காதடா. என்னடா? அனந்து, உன் ஒய்ஃப் தினம் நீ ஆபீஸ் போன அப்புறம் உனக்கு தெரியாம யாருக்கோ லெட்டர் எழுதுறா தெரியுமா? என்ன வார்த்தை சொன்ன? நீ சும்மா இரு. இவன் சொல்றதெல்லாம் கேக்குறது நான் என்ன முட்டாளா? சப்பாஷ். கல்யாணமாயி 6 மாசம் தான் ஆறுது. அதுக்குள்ள உன் பொண்டாட்டி மேல உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஆனா இவ்வளவு காலமா கூடவே பழகின உங்க அம்மா மேலயும் கூட பிறந்த தங்க மேலயும் உனக்கு நம்பிக்கையே இல்லை இல்ல? நீ எல்லாம் ஒரு மனுஷன். அடச்சி போடா. எல்லாரும் இவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்களே, அவன் தானே திருண்ணா. ஏய், அனந்து. இன்னொரு தடவை உன் வாயால் அந்த குழந்தையை திருடின்னு சொல்லு, நான் சும்மா இருக்க மாட்டேன். 1000 தடவை சொல்லுவான் திருடி திருடி. மூடா வாயை. டேய், அன்னைக்கு உன் சம்பள பணத்தை உங்க அப்பாட்ட கொடுக்க மாட்டேன்னு அதெல்லாம் கூட நான் பொறுத்துட்டேன்டா. இன்னைக்கு உன் கூட பிறந்த இந்த அப்பாவி பொண்ணை பார்த்து திருடி திருடி திருடிங்கிறியே, மனுஷனாடா நீ? வாய மூடுமா. கல்யாணமான என்ன என் பொண்டாட்டி முன்னாடி கையை நீட்டி அடிச்சிருக்க. நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? ஏன் மறக்கதான்? இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. போய் பட்டி படிக்கலாம். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நான் உன் புருஷனை சொன்னது செய் போ. அனந்து, அம்மா அவசரப்பட்டுட்டியம்மா. அண்ணா ஆத்த விட்டு போற நிலைமை இல்ல. நான் அப்படி எல்லாம் போக மாட்டான். நான் என்ன அவரை வேணும்னே வாடிச்சேன். அவன் உன்னை அப்படி எல்லாம் பேசிட்டான்னு ஏதோ தெரியாம தானே. அனந்து, நான் உன்னை இத்தனை பேர் கழிட்டு அடிச்சிருக்க கூடாதாண்டா கண்ணா. தப்பு பண்ணிட்டேன்டா கண்ணா, தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிச்சுடா. இந்த பாரா, பெத்தவ தானே, உன்னை ஊட்டி வளர்த்த கைக்கு அடிக்க உரிமை இருக்குன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன்டா. என்ன மன்னிச்சு. வேணா உன் கையால என்ன 4 அரை. அனந்து, அப்பா ஆத்துல இல்லாத இந்த நேரத்துல நான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க கூடாதுதான். தப்பு என் பேர்ல தான். அதுக்காக 4 பேர் சிரிக்கிற மாதிரி குடும்பத்தை பிரிச்சுன்னு போறேன்னு சொல்லாதரா கண்ணா. அப்படி சொன்னாலே என் நெஞ்சு எரியுதுடா. இப்படி எல்லாம் பேசாதரா கண்ணா, இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஏன் அங்கே நிக்கிற? படி. அனந்து கண்ணா, நான் சொல்றது கேளுப்பா. என்னை விட்டுட்டு போயிடாதடா. அந்த நெக்லஸ் நான் எடுத்ததாவே இருக்கட்டும்டா. அதுக்காக கோச்சிட்டு அந்த விட்டு போயிடாதேண்டா. வேண்டாடா, வேண்டாம், கோச்சிக்கப்படாது. நான் சொல்றேன் பா. விடுமா. அனந்து, வணக்கம். என்னம்மா, கிளம்பிட்டியா? நான் என்னப்பா பண்றது? ராமன் இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. இல்லையா பின்ன? ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப ராமன் பின்னாடி சீதை போறாளா, இல்ல சீதை பின்னாடி ராமன் போறானான்னு? அது இருக்கட்டுமா. அது எப்படி யாருக்கும் தெரியாம அந்த நெக்லஸை எடுத்து மஞ்சு புட்டிக்குள்ள ஒளிச்சு வச்ச? சொல்லுமா. அப்பா. அடிச்சு போடி. மாமா. ஐயோ, நீங்க பம்பரம் மாப்பிள சொயட்டி விட்டா சோன்னு இருப்பீங்க. நான் சாப்பிட்ட கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். அம்மா பரதேவதை போ போ. நட. உங்க புள்ள நம்மள எல்லாம் விட்டுட்டு தனி கொடுத்துன்னு போறேங்கிறாண்டா. வேண்டான்னு சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. வேற நிக்காதீங்க. அப்படி போறது தப்புன்னு சொல்லுங்கண்ணா. என்னன்னா பேசாம இருக்கேன்? என்னன்னா பேசாம இருக்கேன்? அப்பா, அண்ணா வார்த்தை விட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னதாப்பா அண்ணா கேப்பா. சொல்லுங்கப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. நீங்க சொல்லுங்கப்பா. அப்பா சொல்லுங்க. அவனை பார்த்து எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். படவா முதல்ல உள்ள போடான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறேன். பேசுங்க, நான் வாயை திறந்து பேசுங்க. என்ன தப்பு என் பேர்ல தானே? நீங்க சொன்ன உங்க புள்ள கேட்பானா? தயவு செஞ்சு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேல. நீங்க சொல்ல மாட்டேல. சொல்ல மாட்டேன்.
ஐயோ ஐயோ என்னடா அது நீங்கள ஒரு கோஷல் விட்டடா வண்டடா கண்ணா நீ போகாதே நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுடா அதுக்கு ஆத்த விட்டு போகாத வண்டடா போகாதடா அம்மாடி மல்லி நீ அத அவங்கிட்ட சொல்லுமா ஆத்த விட்டு போடா என்னன்னா